ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சரிசி பேசிக் பொருளை வச்சு ஒரு கலத்தப்போ செய்யலாம். அதுக்கு 200 கிராம் பச்சரிசி ஊற வச்சு மிக்சி ஜாரில் அரைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் தேங்காயை கட் பண்ணது, கொஞ்சம் பேக்கிங் சோடா, ஒரு 6 ஏலக்காய், கொஞ்சோண்டு சாதம், வெல்லம், இவ்வளவும் தேவையான பொருட்கள். இப்போ அரிசியை அரைக்கணும், அரைச்சிட்டு வரலாம். மாவை நல்ல பால் போல் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம். இது கூட அரிசியும் ஏலக்காவும் போட்டு நான் அரைச்சிட்டேன். இப்போ வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சிக்கலாம். ஆனால் எந்த பதமும்லாம் வேண்டாம், சும்மா தண்ணி அதில் உள்ள டஸ்ட்டை இருக்கிறதுக்கு தான். நான் வெள்ளத்தை பாகு காய்ச்சி இருத்து வச்சுட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெள்ளம் ஹீட்டாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கலாம். இப்போ இதில் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட போதும், நிறைய சேர்த்துறாதீங்க, போதும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா அடிகனமாக இருக்கும், அதனால இதை வச்சுருக்கேன். இது ஹீட் ஆகட்டும். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானது, அதில் வந்து வெட்டி வச்ச தேங்காவெல்லாம் போட்டுக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் பாதி தேங்காவை எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் தேங்காவோடையே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்ஸை அப்படியே ஊற்றிட வேண்டிதான். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ அந்த எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் இது மேலேயே தூவிடலாம். கிண்டெல்லாம் கூடாது, அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகணும். குக்கரில் விசில் போடக்கூடாது. குக்கர் மூடி போட்டாச்சு, விசில் போடாமல் இப்படியே தான் வேகணும். தீயை ஸ்லோவிலே வச்சுருங்க, இல்லை அடி பிடிச்சிரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. வேகலைன்னா திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். நம்ம கத்தியில் ஒட்டவே இல்லை, வெந்துருச்சு. ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம கலத்தப்பத்தை பிளேட்டில் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கலத்தப்பம் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஆறுனா இன்னும் செம சாஃப்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்டர் தான் சூப்பராக இருக்கும். உள்ளுக்க பாருங்கள், இதை பிச்சா செமையாக அப்படி லேயர் லேயராக வரும். ரொம்ப சூடாக இருக்குது, ஆறின பிறகு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.